உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். என் தொகுதியில அங்குச்செட்டிப்பாளையத்துல ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அருந்ததிய மிக பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் அவருடைய வீடுகளை எல்லாத்தையும் நீங்க இடிக்கிறீங்க. பண்ருட்டி டவுன்ல 300 வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கி இருக்கிறீங்க. நெல்லிக்குப்பம் பகுதியில அங்க இருக்கிற கூரைக்குடி மக்களுடைய வீட்டை இடிக்கிறீங்க. இதெல்லாம் இந்த அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தா? அரசு அதிகாரிகளை நான் கேட்கிறேன். இதையெல்லாம் குறித்து நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது அதெல்லாம் எங்க அரசு அவசரப்படாது, நாங்க மக்களுடைய குடியிருப்புகளுக்கு அப்படி முன்னெச்சரிக்கை இல்லாம அவங்களுக்கு மாற்று இடம் மாற்று வீடு கட்டி தராம எந்த குடியிருப்புகளையும் நாங்க காலி செய்ய மாட்டோம்னு சொன்னீங்க. விவசாயிகள் விளைநிலையத்துல விவசாயம் செய்யற விவசாயத்தை நாங்கள் அழிக்க மாட்டோம்னு உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டிய போது தமிழ்நாடு அரசு அட்வொகேட் ஜெனரல் சொன்னாங்க. இன்னைக்கு எந்த அடிப்படையில இன்னைக்கு இந்த மலைப்பகுதியில எங்களுடைய மலை கிராமத்துடைய விவசாயத்தை நீங்க அழிச்சிங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வருமானத்தை ஈட்டி தருகிற எங்க முந்திரி மரங்களை வேரோடு புடுங்கி ராட்சத இயந்திரங்களை கொண்டு எரிச்சு எங்களுடைய கொடலை புடுங்கின மாதிரி, எங்களுடைய நுரையீரலை புடுங்கின மாதிரி, எங்களுடைய இதயத்தை அப்படியே நீங்க கத்தி கொண்டு கீறி புடுங்கி வீசுற மாதிரி வீசி இருக்கிறீங்களே. இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை செய்வதற்கு அதிகாரம் தந்தது யார்? இதற்குரிய பதிலை தமிழக முதலமைச்சர், தமிழக வருவாய்த்துறை அமைச்சர், தமிழக வேளாண்மைத்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர் எனக்கு அளிக்க வேண்டும். இந்த மாவட்ட மக்களுக்கு அளிக்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி, பாதிக்கப்பட்ட விவசாயிகளை திரட்டி, வீடு நிலங்களும் பட்டா கேட்டு போராடி இருக்கிற மக்களுடைய வீடுகளை இடித்து தரமட்டமாக்குற இந்த அநியாய அக்கிரமத்தை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.